வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று நாம் ல ல ழ எந்தெந்த இடத்துலலாம் வரும் அப்படின்னு வரும் இடங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த லா இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒற்றல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றல் லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு குண்டு லான்னு சொல்லுவாங்க. மேல் நோக்கி இப்படி எழுதுறதுனால அதில் மேல் நோக்கி லான்னு சொல்லுவாங்க. இந்த லாவை வருடல் லா, அதாவது நாக்கு நல்லா மடக்கி லா அப்படின்னு சொல்லணும். லா நாக்கு அன்னத்தை தொடுறதுனால அதை வருடல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது வருடல் லகரம். இதுக்கு கீழ்நோக்கி இப்படி எழுதுறதுனால, இப்படி கீழ்நோக்கி வர்றதுனால இந்த கோட்டுக்கு கீழ்நோக்கி லா அப்படிங்கிறது சில பேர் சொல்லுவாங்க. ழ இந்த தமிழுக்கே ஆனால் சிறப்பு எழுத்து எது அப்படின்னா இந்த ழ தான் சிறப்பு எழுத்து. தமிழுடைய சிறப்பு எழுத்து ழ. அதனால் இதுக்கு சிறப்பு ழகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த லா லா ழ இருக்கு இல்லைங்களா, இந்த எழுத்துக்கள் எப்பயுமே தமிழ் வார்த்தைகளில் தமிழ் சொற்களில் முதலில் வரவே வராது. புரியுதுங்களா? ல லா ழ எழுதும்போது, நம்ம ஒரு எழுத்து எழுதும்போது, அந்த சொற்கள் எழுதும்போது, வார்த்தைகள் எழுதும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்த லா முதல்ல வராது, இந்த லாவும் வராது, இந்த ழாவும் முதல்ல வராது, எழுதக்கூடாது. எழுத்து பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு இந்த லா லாவை முதல்ல வராது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் இப்படி வருதே, இதெல்லாம் என்ன அப்படின்னா லக்ஷ்மி, லாபம், லகு அப்படிலாம் வருதே அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, லாபம் இதெல்லாம் நம்ம பிறமொழி வார்த்தைகள், நம்மளுடைய தமிழ் வார்த்தைகள் அல்ல. சரி, அப்படி எழுதுகிறோம் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி எழுதி பழகிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஈ முதல்ல போடுவாங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி லக்ஷ்மி, லாபம், இலகு அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க தமிழில். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பாயிண்ட் என்ன படித்தோம், நம்ம லா ல ழ இந்த எழுத்துக்கள் தமிழ் சொற்களில் எழுதும்போது, வார்த்தைகள் எழுதும்போது முதல்ல வராது. எழுத்துப்பிழை எழுதும்போது நீங்கள் எழுத்துப்பிழையில் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இழு ழ இதை மாதிரி சேர்ந்து வராது. தமிழ் சொற்களில் சேர்ந்து ஒரு தமிழ் சொல்ல வரவே வராது. அப்போ நீங்கள் எழுதும் பொழுது பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு இழு ழ ஐய பக்கத்தில் ரெண்டு சேர்ந்து வராது, இது எழுதுறது நம்ம தப்பு அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். இழு ழாங்கிறது சேர்ந்து ஒரு தமிழ் வார்த்தையிலையோ சொல்லுலையோ வராது. அதுக்கு அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு, இங்கே பாருங்கள் இழு ழ வராது. ஆனால் இங்கே பாருங்கள் சின்ன இந்த வருடல்ல அந்த லா இருக்கு இல்லையா, குண்டு லா, இல்லு லா, இந்த இல்லு லாவும் இந்த இல்லு லா இந்த லாவும் சேர்ந்து ஒரு வார்த்தையில் தமிழ் சொல்லுல வரும். எப்படி வரும்? அல்லி, இதை பாருங்க இல்லு லி ரெண்டுமே சேர்ந்து வருதா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள் இல்லு லாங்கிறதெல்லாம் வரும். அப்போ நம்ம இதெல்லாம் எழுதலாம், அப்படிங்கிறது பிழை இல்லாமல் எழுதலாம் நம்ம அப்படின்னு உங்களுக்கு நினைவுக்கு வரணும். அல்லி, பள்ளம் பாருங்கள் இல்லு லா வருதா? அப்போ அந்த இடத்துல பா இல்ல இம், என்னடா இல்லுக்கு இந்த இடத்துல இன்னும் மறுபடியும் லா லாலாம் போடலாமா அப்படின்னா வரும். சந்தேகம் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் எழுதி பழகிக்கோங்க, நினைவில் வச்சுக்கோங்க. இல்லுல்லா சேர்ந்து தமிழ் சொல்லில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இழுக்கு அடுத்தது மெய்யெழுத்து வரும். சில பேருக்கு இழுக்கு அடுத்தது மெய்யெழுத்து வரக்கூடாது அப்படின்னு நினச்சி நிறைய பேருக்கு சந்தேகம் வருது. அதே மாதிரி இங்கே பாருங்க, உதாரணத்துக்கு வாழ்க்கை இழுக்கு அடுத்தது இக்கு இன்னொரு எடுத்து மெய்யெழுத்து வருது பாருங்க, மெய்யெழுத்து வரும். இழு அடுத்து மெய்யெழுத்து வரும். கண்டிப்பாக மெய்யெழுத்து நம்ம பிழை இல்லாமல் எழுதும்போது இங்கே இக்கு வருமா வராதாங்கிற சந்தேகம் வரக்கூடாது. அப்போ வாழ்க்கை இழுக்கு அடுத்து ஒரு மெய்யெழுத்து, வாழ்த்து இழுக்கு அடுத்து ஒரு இத்துங்கிறது ஒரு மெய்யெழுத்து, வாழ்த்து. இதெல்லாம் நம்ம உதாரணமாக இழுக்கு அடுத்து மெய்யெழுத்து வரும். இல்லுலாலாம் சேர்ந்தா ஒரு தமிழ் சொல்ல நம்ம என்ன வரும், அதுக்கு அடுத்தது இல்லுலா குண்டு லாலாக்கு அடுத்து வரும். இழுழாக்கு சேர்ந்து வரவே வராது தமிழ் சொல்லில் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும்.
இன்னொன்று அந்த லா பாருங்கள், பெண்பால் வர இடத்துல பெண்பால் வர இடத்துல என்ன பண்ணாது, இந்த 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 லாங்கிற அந்த விகுதி வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெண்பால் வென்றால், வந்தால், நடந்தால், சென்றா, சென்றவள், இதை மாதிரி பெண்பால் பன்மை சொற்களில் என்னன்னா நன்னூல் விதிப்படி இந்த வருடல் எழுத்துக்கள் வரும். வருடல் எழுத்துனா என்னது, இந்த லா எழுத்து தான் வருடல் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்பாலுங்கிற பெண்பால் வண்ணா, பெண்பால்னா யார், பெண்களை குறிப்பது. பெண்களை குறிப்பது எப்படி எழுதுவாங்க, அவள், இவள், சென்றாள், வந்தாள், நடந்தாள், அப்படி போனால், சென்றவள், இதெல்லாம் நம்ம எழுதுவோம் இல்லையா. அப்போ இதுக்கெல்லாம் பாருங்கள், இந்த இடத்துல எந்த இல்லு வருது, பெண்பாலுங்கிற இடத்துல இந்த இல்லு தான் வரும்ன்றத கண்ணை மூடிக்கின்னு பிழை இல்லாமல் நீங்கள் எழுத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பெண்பாலுங்கிற இடத்துல இந்த வருடல் லகரம் வரும். அதே மாதிரி பன்மையிலையும் வரும். அதே மாதிரி பன்மைனா என்ன, பன்மைனா என்னது, பல பொருள்களை குறிப்பது இல்லையா. பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண்ணை குறிக்கல, நிறைய பெண்களை குறிக்குது. அது மாதிரி ஆடுகள், அது மாதிரி நிறைய அந்த பன்மைங்கிற இடத்துல இந்த லகர விகுதி வருது. இங்கே பாருங்க, ஆடுகள், அவர்கள், சென்றார்கள். அப்போ கல் விகுதி, இந்த கல்லுங்கிற இந்த இங்கே பாருங்க கல்லுன்னு முடியுது, பாருங்க கல்லுன்னு முடியுது. இப்போ கல்லுங்கிற இடத்துல வந்தால் கூட என்னது, இந்த லகரம் தான் வரும் அப்படிங்கிறது நீங்கள் பிழை இல்லாமல் எழுதலாம். இந்த லா எங்கே வருதுன்னு தெரியுதா, வருடல் லா எங்கே வருதுன்னு தெரியுதுங்களா. ஆடுகள், அவர்கள், சென்றார்கள், இந்த இடத்துல நம்ம சின்ன இல்லு போடணுமா அப்படின்ற ஒரு சந்தேகமே என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு வரவே கூடாது. அப்போ கல் விகுதி, கல்லுன்னு முடிஞ்சாலும் வரும். பன்மைனா பல பொருள்களை குறிக்கும் போது ஆடு கல்லுன்னு தான் வரும். பன்மைங்கிறதுல வரும். பெண்பால்களை குறிக்கும் போதும் இந்த வருடல் லகரம் வரும். பெரிய லா அப்படின்னு சொல்லுவாங்க, வருடல்லான்னு சொல்லுவாங்க, கீழ்நோக்கிலான்னு சொல்லுவாங்க, இதெல்லாமே வரும். அதுக்கப்புறம் ஆல், இல், அல், இதை மாதிரி விகுதிகள் வரும்போதும் வரும். இங்கே பாருங்கள், எல்லாமே என்னது, இதில் எல்லாமே சின்ன அந்த ஒற்றல் லா தான் வருது. புரியுதுங்களா. உண்டுலான்னு சொல்லுவீங்க இல்லையா, சின்ன லான்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த லா தான் வருது. அப்போ இந்த லா, அப்போ ஆளுன்னு முடிகிற போதெல்லாம் இந்த இல்லு வரும், லா வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இல்லுன்னு முடியும் போது, அல்லுன்னு முடியும் போது, இதெல்லாம் ஆல், இல், அல் அப்படிங்கிற விகுதிகள் வரும் பொழுது பிழைகள் எந்த இடத்துல வரும், அந்த இல்லுன்றது வரும் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, வந்தால், வந்தால், வந்தால் பாரு, வந்து ப்ளஸ் ஆள்னு முடியுதா, ஆள் விகுதி வருதா. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், வந்தாலுங்கிறதுல என்ன இல்லு வரணும், இந்த சின்ன இல்லு தான் வரணும். ஒற்றல் லகரம் தான் வரணும். அவரால், அவர் ப்ளஸ் ஆள்னு முடியுது, அப்போ ஒற்றல் லகரம். அப்போ அதே மாதிரி இங்கே ஆள் பார்த்தீங்க இல்லையா, இந்த இதில் இல்லு பாருங்க, இது ப்ளஸ் இல்லுங்கிற விகுதி வருது. இல்லுங்கிற விகுதி வந்தால் இந்த சின்ன ஒற்றல் அகலம் வரணும். ஐந்து ப்ளஸ் இல்லுன்னு முடியுது. அப்போ இல்லுன்னு வந்தாலே இந்த சின்ன இல்லு ஒற்றல் லகரம் அப்படிங்கிறது தெரியணும். நடத்தல், அல்லுக்கு பாருங்க, நடந்து ப்ளஸ் அல், இதை மாதிரி அல்லு, இல்லு, ஆளு, இதை மாதிரி ஆள், இல், அல் விகுதிகள் வந்தால் இந்த ஒற்றல் லகரம் தான் வரும் அப்படின்னு கண்ணை மூடிக்கின்னு நீங்கள் பிழை இல்லாமல் எழுதலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதியில் படி இந்த இந்த இது ரா டா இருக்கு இல்லைங்களா, இந்த ரா டா அப்படிங்கிற எழுத்துக்கும் பின்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராங்கிறது உயிர்மை எழுத்து, அதுவே மெய்யெழுத்து வரும். சில உதாரணங்களை நீங்கள் பாருங்கள். கற்சிலை,
விற்போர், வாட்போர், நாட்காட்டி. இப்போ நம்ம அந்த கற்சிலையை எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னால் கல் ப்ளஸ் சிலை. அப்போ இந்த கருக்கு அடுத்தது என்னவா இங்கே மாறிடுச்சு, இல்லா மாறிடுச்சு. எப்படி மாறிச்சு, இப்படி நம்ம தெரியுமா, கற்சிலைனா இல்லு போடணும் அப்படிங்கிறத. இது புணர்ச்சி விதியில் இருக்குது. ராவுக்கு என்ன தான் போடணும், நம்ம இந்த ஒற்றல்லா தான் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அதே மாதிரி விற்போர், விற்னா சொல்லுவோம், வில்லு போருன்னு சொல்லுவோம். அப்போ இங்கேயும் எந்த லா வருது, நம்ம வில் போருக்கு சின்ன லா ஒற்றல்லா தான் வருது. வாட்போர், இந்த பாருங்க டாக்கு இட்டுங்கிற மெய் எழுத்து வருது. அப்போ இந்த இட்டுக்கு பதிலாக தான் அங்கே என்னவா வருது, வால்போர் அப்படின்னு வருது. இட்டு வந்தா டா வந்தா பெரிய லா, கீழ் நோக்கி லா, வருடல்லா போடணும். இட்டு வந்தா இந்த லா. இந்த நாட்காட்டிக்கு கூட பாருங்க, இட்டு பார்த்தா 4 + காட்டி. இவ்வாறு நாம் இந்த புணர்ச்சி விதியின்படி இந்த ராக்கு அப்புறம் இந்த ஒற்றல்லா, இந்த டாக்கு அப்புறம் இந்த லா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இவ்வாறு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த எப்பயுமே இந்த ஒற்றல்லா, வருடல்லா, ழா, சிறப்பு ழா எப்பயுமே எழுத்துக்களுக்கு முன்னாடி வராது. இழு ழாக்கு சேர்ந்து ஒரு தமிழ் எழுத்து என்ன பண்ணாது, ஒரு வார்த்தையில் அடுத்தடுத்து வராது. ஆனால் ஒற்றல்லா, இல்லா இதெல்லாம் என்னது தமிழ் சொல்ல வரும். இழு அடுத்து மெய் எழுத்து கண்டிப்பாக வரும். இழு சிறப்பு இழு இருக்கு இல்லையா, இதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த மெய் எழுத்து இப்படி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பெண்பாலில் அதே மாதிரி பன்மை சொற்களில் கல்லுங்கிற முடிகிற விகுதிகள் அந்த மாதிரி இதில் என்ன வரும், எந்த லா வரும், வருடல்லா வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். புணர்ச்சி விதியில் ராக்கு சின்ன லா, இந்த ராக்கு பதிலாக சின்ன லாவும், டாக்கு பதிலாக பெரிய லாவும், அதாவது ஒற்றல்லாவும் வருடல்லாவும் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு பிழைகள் இல்லாமல் என்ன பண்ணுவலாம், இதெல்லாம் தெரிஞ்சாக்கா லா 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 லா, இந்த லா லா ழா இந்த எழுத்துக்கள் எங்கெங்கெல்லாம் போடணும், எப்படிலாம் எழுதணும், எங்கெல்லாம் வரும், எங்கே எழுதக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.